குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளிலேயே கீழே விழுந்து நொறுங்கியது. கடந்த வியாழனன்று கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அருகில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் மோதியது. இதில் 241 விமான பயணிகள் மற்றும் விடுதியில் உள்ள சிலர் பலியாகியுள்ளனர். இதுவரை மொத்தம் 274 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு முதலில் சென்று பார்த்த நபர் பல அதிர்ச்சி தகவல்களை பகிர்ந்துள்ளார். அதில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான சதீந்தர் சிங் சந்து என்பவர் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது பலத்த வெடிசத்தம் கேட்டுள்ளது. உடனே பிஜே மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் சென்று பார்த்தபோது அடர்ந்த கரும்புகை சூழ்ந்த பகுதியை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். விமானம் அன்று மதியம் 1:39 மணிக்கு விபத்தில் சிக்கியதை அடுத்து சதீந்தர் சரியாக 1:43 மணிக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்தார். சம்பவ இடத்தில் அவர் முதலில் பார்த்தது பலத்த தீக்காயங்களுடன் வெளியே வந்த நபர் ஒருவர் மீண்டும் விமான விபத்தில் சிக்கிய உறவினரை காப்பாற்ற திரும்ப செல்ல முயன்றதையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். முதல் ஆம்புலன்ஸ் 1:43 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்ற நிலையில் அடுத்த 10 நிமிடங்களில் மேலும் 20 ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. அதன் பிறகு மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. சதீந்தர் சம்பவ இடத்திலிருந்து வெளியே வந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுதுதான் தெரிய வந்தது விமான விபத்தில் 241 பேர் இறந்த நிலையில் ரமேஷ் என்பவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அவரின் உறவினரும் அந்த விமானத்தில் இருந்துள்ளார். அவரை காப்பாற்ற ரமேஷ் போராடிய காட்சியைதான் அவர் பார்த்துள்ளார். மேலும் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கடந்த காலங்களில் பல மீட்பு பணிகளை வெற்றிகரமாக முடித்துள்ளோம். ஆனால் இந்த முறை ஒரே இடத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதை பார்த்து அதிர்ந்து போனோம். சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூருக்காக நடந்த பயிற்சி ஒத்திகை விமான விபத்தில் மீட்பு பணிகளின் போது பெரிதாக உதவியது என்று அவர் தெரிவித்துள்ளார்.